ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். நல்ல கைத்தட்டி பாடிருங்க. சாத்தானின் நின்று சாபத்தின் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சொல்லுங்க. சாத்தானின் நின்று சாபத்தின் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயா வெற்றி பெற்று வாழ வேண்டும். பாடிருங்க பாடிருங்க. ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனோ அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. கைதட்டி சுவிசேஷம் சொல்லணுமே. நாங்க சுவிசேஷம் சொல்லணும், நாங்க சுவிசேஷம் சொல்லணுமே. சபையாய் சுவிசேஷம் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க. ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம். ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. இந்த சுவிசேஷத்தின் வல்லமையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, அக்கினியால் நிரப்புங்க. இந்த 7 வித சுவிசேஷ ஊழியத்தை இன்னைக்கு நாங்க செய்யணும் ஆண்டவரே. அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே. ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனோ அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். எங்க ஊர் ஜனமெல்லாம் இருளில் வாழும் மாந்தர் ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு 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 என்று சொல்ல வேண்டும். ஐயா இயேசு என்று சொல்ல. கை தட்டி பாடிருங்க. ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்